கேகே ஃபேமிலிஸ் ஒரு புது வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்சமான மேக்ரோனி அதுவும் இந்தியன் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டேஸ்டியான மேக்ரோனி செய்ய ஃபர்ஸ்ட் நம்ம மேக்ரோனியை பாயில் பண்ணி எடுக்கணும். அதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சோடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மேக்ரோனி அதில் சேர்த்து கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மேக்ரோனி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். பேக்கெட்டில் இருக்க டைமிங்கை எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 50% தாங்க மேக்ரோனியை வேக வைக்கணும். அப்போ தான் குழையாமல் உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் வரும். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாற்றிட்டு மேலே இன்னும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா கலரி விட்டுருங்க. அப்போ மேலே ஒரு ஷைனி லுக்கோட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம மேக்ரோனிக்கு மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் 1 டீஸ்பூன் இஞ்சி 1 டீஸ்பூன் பூண்டு ரெண்டுத்தையும் பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். இதோட 3 மீடியம் சைஸ் தக்காளியை பியூரியாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. எப்பயுமே மேக்ரோனிக்கு புளிப்பு டேஸ்ட்டோடு இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம காயெல்லாம் சேர்க்க போகிறோம். நான் இன்னைக்கு கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா அப்புறமா ஸ்வீட் கார்னும் எடுத்திருக்கேன். இதோட மிளகாய்த்தூள், பெப்பர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட சில்லி சாஸ் இருக்குன்னா 1 டீஸ்பூன் நீங்கள் சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 கப் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மேக்ரோனியை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலரி விட்டுருங்க. உங்களோட குட்டீஸ்க்கு சீஸோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா சீஸ் இது மேலே கிரேட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். அவ்வளோதாங்க, நம்மளோட மேக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மேக்ரோனி உங்கள் குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க. நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.